தேவையான பொருட்கள் நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 8 வரமிளகாய், காஷ்மீரி சில்லி இது வந்து கலருக்காக நான் எடுத்துருக்கிறேன். 4 மிளகாய் எடுத்துக்கலாம். புளி வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி வேணும்னா நம்ம ஒரு 10 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது வந்து இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வதங்கினோன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது புளியும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அரைக்கிறப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம அதாவது வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வந்து நம்ம தண்ணி வந்து போட வேண்டாம். புளி மட்டும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாய் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஒரு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உளுந்து கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வந்து என்னென்னா அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி வரமிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த உளுந்து சட்னிக்கு மட்டும் என்னென்னா வெங்காயம், பூண்டு தனித்தனியாக வதக்கிக்கணும். தக்காளி கூட வதக்கிக்கணும். உளுந்து வரமிளகாயை தனியாக வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா வறுத்துட்டாலும் என்னென்னா டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய பூண்டு எடுத்துக்கலாம். இந்த லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து வேணுனாலும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் 30 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கிற டைமில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்ந்து வதக்கிட்டு ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் வந்து அதாவது உளுந்து வெங்காயம் பூண்டு நல்லா ஆறியாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தக்காளி புளி இதை ஒன்றா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து சட்னி அரைச்சாச்சு. இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் தோசை இட்லிக்கு சாப்பிடணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சாப்பிட்டுக்கலாம். சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு,
கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான உளுந்து சட்னி ரெடி.